தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் களம் பார்த்தீங்கன்னா போர்க்களமாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த அரசியல் களத்துல அடுத்த கட்ட முடிவாக என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு திருப்பு முனையாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். அதாவது விஜய்க்கே ஒரு ஸ்கெட்சாக சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நிச்சயமாக வெளிவந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இதனால பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் கண் கலங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாக எழுந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் சொல்றாங்க. அதாவது எடப்பாடி தலைமையில இருக்கக்கூடிய 30 எம்எல்ஏ பாத்தீங்கன்னா தாவக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாற்றம் நடப்பதற்கான ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. சோ அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏ அனைவருக்கும் பாத்தீங்கன்னா இந்த திருப்பம் பாத்தீங்கன்னா திக் நிமிடங்களாக மட்டுமே இருக்க போகுது அப்படின்னு நாம சொல்லலாங்க. சோ இதனால தாவேகா கட்சிக்கு என்ன மாதிரியான ஆதரவு கிடைக்க போகுது, இதனால தாவேகா கட்சிக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த சட்டசபை தேர்தல் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர்க்களமாகவே மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தமிழக வெற்றி கழகம் அபார வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை எட்ட அதிமுகவின் ஆதரவை நாடக்கூடிய திரைமறைவு வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ரகசியமாக சில வேலைகள் அரசியல் களத்துல நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. என்னதான் சில பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தாலும் ரகசியமாக சில விஷயங்கள் நடப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா குறிப்பாக அதிமுகவின் முக்கிய தலைவரான சி.வி. சண்முகத்தை பாத்தீங்கன்னா தாவேகா தரப்பு அணுகிய நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது சி.வி. சண்முகத்தின் காரணமாக அதிமுகக்குள்ளேயே ஒரு விளைவு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. சோ இவர்களால் பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்கு ஏதாவது ஒரு வகையில ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழுந்திருக்கு. சோ என்ன நடக்க போகுது, என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். சோ இதனால பாத்தீங்கன்னா சுமார் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சண்முகம் தலைவுல ரகசியமாக இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது ரகசியமாக திரண்டு சட்டமன்ற அதிமுக தலைவராக அவரை தேர்வு செய்து தாவேகாவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. அரசியல் வட்டாரத்துல இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது தாவேகாக்கு இதுவரை பாத்தீங்கன்னா யார் ஆதரவு கொடுப்பாங்க, என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கலாம். ஆனா தற்போது பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையில இருக்கக்கூடிய 10 எம்எல்ஏ பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சோ யாரெல்லாம் மாறப்போகிறார், என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமா நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த இக்கட்டான சூழலை சமாளிக்க எடப்பாடி பழனிசாமி இன்று காலை பாத்தீங்கன்னா அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டுவதாக சொல்லப்படுது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் தங்கமணி ஆகியோர் பாத்தீங்கன்னா திமுகவை அதிகாரத்திலிருந்து விலக்கி வைக்க தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதே சிறந்தது என்ற கருத்தை முன்வைத்தனர். கட்சியின் உட்கட்சி திருப்பு முனையாக ஒரு விஷயம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பாத்தீங்கன்னா தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியதாகவே ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. தமிழக அரசியலில் பெரும் திருப்பமாகவே இந்த விஷயத்தை பார்க்கப்படுகிறது. மக்கள் விரோத ஆட்சியாக அகற்ற அதிமுக துணை நிற்கும் என எடப்பாடி கூறியிருப்பது தாவேகா அரசுக்கு அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கலாம் என்பதை சூசகமாக உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி அரசியல் காலத்துல சூசகமாக சில விஷயங்கள் நடப்பதாக நிச்சயமாகவே நாம தெரிவிக்கலாம். அதுபோலவே இதனால பாத்தீங்கன்னா எடப்பாடியின் தலைமைக்கு மிகப்பெரிய சவால் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பாஜகவின் தாக்கம் அதிமுகவில் இருப்பதாக கருதப்படக்கூடிய இந்த நிலையில விஜய் யாரை ஆதரிப்பார் அல்லது யாருடைய ஆதரவை ஏற்பார் என்பது மக்கள் மனதில் மெல்லியன் கேள்வியாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. சோ இதனால தாவேகா சார்பில் என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாங்க, அவர்களுடைய அடுத்த கட்ட முடிவாக என்ன இருக்க போகுது அப்படின்ற நிறைய கேள்வி நிச்சயமாக இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். சோ இது மட்டும் இல்லாமல் தாவேகா இப்ப இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில அடுத்த கட்ட முடிவாக அவங்க என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு மாற்றம் கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள அவசியமாகவே காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க இடையூறு வந்தா குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால 6 மாதங்கள் கழித்து தேர்தல் நடந்தால் விஜய்க்கு
200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வார் என சொல்லப்படுது. சோ இந்த அடுத்த கட்ட முடிவாக இந்த மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகம் தற்போது ஒரு தொங்கு சட்டசபை சூழலில் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுது. இந்த இக்கட்டான நிலையில அந்த கட்சியின் தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க போகும் வீதம் குறித்தும் அவருக்கு காத்திருக்கும் சவால்கள் குறித்தும் மூத்த பத்திரிகையாளர் மணி தனது ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறார். தற்போதைய சூழலில் விஜய்க்கு காங்கிரஸ் தனது ஆதரவை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துட்டாங்க. இதன் மூலம் 107 இடங்கள் காங்கிரசின் 5 இடங்கள் சேரும்போது 112 உயர்கிறது. இருப்பினும் பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற மேஜிக் எண்ணை எட்ட இன்னும் 6 இடங்கள் தேவைப்படுகிறது. விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகள் ஆதரவு அளித்தால் மட்டுமே முதல் 6 மாதங்களுக்கு ஆட்சியை தடையின்றி நகர்த்த முடியும் அப்படின்னு மணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அரசு 5 ஆண்டுகள் நிலையாக நீடிக்க வேண்டுமானால் அதற்கு அதிமுகவின் ஆதரவு மட்டுமே ஒரே தீர்வாக இருக்க முடியுங்க. 2021 66 இடங்களை வைத்திருந்த அதிமுக தற்போது 46 இடங்களாக குறைந்து 101 தொகுதிகளில் டெபாசிட் இழந்து நிற்கிறது. 2026 எப்படியும் அதிகாரத்திற்கு வந்துவிடலாம் என நினைத்த அதிமுகவுக்கு இது ஏமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிகாரத்தில் இல்லாமல் தொடர்ந்து 5 ஆண்டுகள் இருப்பது அக்கட்சிக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்பதால் விஜய்க்கு ஆதரவு அளிக்க வேண்டிய நிர்பந்தம் அதிமுகவிற்கு இருப்பதாக அவர் சொல்கிறார். திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான 22 ஆண்டுகால மெகா கூட்டணி தற்போது உடைந்துவிட்டது. இதுவரை இரு கட்சிகளும் சேர்ந்து 4 சட்டசபை தேர்தல் 4 நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்து வந்திருக்காங்க. திமுகவின் முதுகில் காங்கிரஸ் குத்திவிட்டதாக திமுகவினர் விமர்சனம் செய்கிறாங்க. ஆனால் துரோகத்தில் திமுகவுக்கு பெரிய இடம் உள்ளதுங்க. ராகுல் காந்தி விரும்பியது போல காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி அமைத்திருந்தால் இந்த தேர்தலில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. மக்கள் இப்போது வளர்ச்சி அரசியலை எதிர்பார்க்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வெறும் சித்தாந்த பேச்சுகள் மட்டும் இனி எடுபடாது. விஜய்க்கு அதிமுகவின் ஆதரவு கிடைக்காத பட்சத்துல இந்த எண்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆண்டுக்கு மேல் ஆட்சியை தக்க வைப்பது கடினம் என்பதை நிதர்சனமாக சொல்லப்படுது. தமிழக அரசியல் ஒரு நெருக்கடியான கட்டத்தை நோக்கி நகர்கிறது. விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பதை தடுக்கும் முயற்சிகள் நடந்தால் அது மக்களின் கோபத்தை தூண்டி மீண்டும் ஒரு தேர்தலுக்கே வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் நிச்சயமாக சொல்லப்படுது. அப்படி ஒரு தேர்தல் வந்தா விஜய் அவர்களுக்கு 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவார் என்றும் சொல்லப்படுது. திமுக மற்றும் அதிமுகவின் எம்எல்ஏ தயாராக இல்லை. இதனால விஜயை தோற்கடித்த 75 கோடி ரூபாய் முதல் 100 கோடி ரூபாய் வரை செலவு செய்துள்ளனர். இதனால மறு தேர்தல் நடந்தால் செலவு செய்ய முடியாத சூழலும் இருக்கிறது. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.